விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் வழங்கும் சிகரம் தொடும் புறாக்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு சரீரத்திலும் ஆத்மாவிலும் பலன் தரும், சிகரங்களை தொட உதவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பிரியமானவர்களே, இன்றைய வேதம் அறிவோம் பகுதியில் புல்லை குறித்து சில உண்மைகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம். பச்சை பசேல் என்றிருக்கும் புல்தரையை விரும்பாதவர்கள் நம்மில் யாருமே இருக்க முடியாது. பச்சை கம்பளம் விரித்தாற்போல் புல்தரை பார்ப்பதற்கு மிக அழகாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். கோரைப்புல், அருகம்புல், காட்டுப்புல், நீட்டப்புல், பனிப்புல், சிறகுப்புல் என 12,000 புல் வகைகள் உலகத்தில் உள்ளன. இந்த புல் உலகத்தின் எல்லா இடங்களிலும் வளர்கின்றன. ஆப்பிரிக்கா முதல் அண்டார்டிகா வரை புல் இல்லாத இடங்களே இருக்க முடியாது. சிறிய புல்லிலிருந்து பெரிய மூங்கில் வரை புல் வகையை சேர்ந்தவையே. என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? கரும்பும் ஒரு வகை புல்தான். இந்த புல் வகை சர்க்கரை உற்பத்திக்கு ஆதாரமாக உள்ளது. பண்டைய எகிப்தியர்கள் காகிதத்தை உருவாக்க பாப்பிரஸ் என்ற புல் வகையை பயன்படுத்தினர். கிரிக்கெட் மைதானம், ஃபுட்பால் மைதானம் மற்றும் வீடுகளை சுற்றி அழகுக்காக புல் வளர்க்கப்படுகிறது. இந்த புல் வகை ஆடு, மாடு, குதிரை, ஒட்டகச்சிவிங்கி போன்ற பல விலங்குகளுக்கு உணவாகின்றன. அருகம்புல், எலுமிச்சை புல் போன்ற ஒரு சில புல் வகைகளில் மருத்துவ குணம் இருப்பதால் இப்படிப்பட்ட மூலிகைகள் விலங்குகளுக்கு இயற்கையாகவே மருந்தாகின்றன. இந்த விலங்குகள் புல்லை சாப்பிடும்போது மேல் மட்டத்தில் உள்ள புல்லை சாப்பிட்டு விட்டு வேர் பகுதியை விட்டு விடுவதால் பனித்துளிகள் விழுந்து மறுபடியும் அதே இடத்தில் புதிதாக புல் வளர்கிறது. நல்ல மேய்ப்பன் தன் மந்தைகளை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நடத்துகிறார் என்பதை சங்கீதம் 23 வாசிக்கிறோம். இந்த புல் மாசு பொருட்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் காற்றின் தரத்தை மேம்படுத்துகிறது. வேதாகமத்தில் புல் என்ற வார்த்தை 62 முறை வந்துள்ளது. முதலில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தன்னுடைய சிருஷ்டிப்பில் தான் தேவன் 3ஆம் நாள் புல்லை படைத்தார், அது நல்லது என்று கண்டார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்ற 4 சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்து தான் பிரசங்கம் செய்த போது மக்களை புல்தரையில் உட்கார வைத்ததாகவும் அதிலிருந்து உணவு அருந்தியதனாகவும் வாசிக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
என்ன ஒரு அன்புள்ள, கரிசனையுள்ள, அக்கறையுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார் பார்த்தீங்களா? 1 பேதுரு 1:24 சொல்லுகிறது, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனிதனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அழிந்து போகிற வாழ்வை நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து பார்ப்போம். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற நல்ல மேய்ப்பன் நமக்கு இருக்கும்போது நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு நாளும் பனித்துளிகள் விழுந்து புதிய புதிய புல் முளைப்பது போல நாமும் வேத வசனமாகிய மன்னாவை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் இப்படி செய்வீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, என்னுடைய பெயர் டெனிசா டேவிட்சன். நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், அதாவது மனநிலை மருத்துவர். ஆக்லாந்து, நியூசிலாண்டிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆங்ஸைட்டி குழந்தைகளை எப்படி அஃபெக்ட் பண்ணலான்னு. போன வாரம் அடல்ட்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணலான்னு பார்த்தோம். இன்றைக்கு குழந்தைகளை பற்றி பார்ப்போம். நார்மலாக கொஞ்சம் ஆங்ஸைட்டி வந்துட்டு போகிறது ஒரு லைஃப் ஸ்டேஜ். சின்ன குழந்தைங்கள் ஒரு 8 மாதத்தில் நீங்கள் தெரியாதவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ஆளும். அது ஒரு நார்மல் பிஹேவியர். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வளரும்போது, ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போக ஆரம்பிக்கும் போது, முதல்ல ஃபர்ஸ்ட்டு போகும்போது அந்த குழந்தைங்கள் அழலாம். நான் போக மாட்டேன், என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு அழலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அது யூஸ்வலாக அது செட்டில் ஆயிரும். அது செட்டில் ஆகலை அப்படின்னா அது செப்பரேஷன் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. செப்பரேஷன் ஆங்ஸைட்டி இருக்கும்போது முதல்ல கண்டிப்பாக ஸ்கூலில் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்கூலில் யாரும் அடிக்கிறாங்களா, பிள்ளைங்களை சரியாக ட்ரீட் பண்ணாமல் இருக்கிறாங்களா, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அதனால குழந்தைகள் பயப்படுறாங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் எப்படி இருக்குதோ உங்கள் சிச்சுவேஷன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். வீட்டில் பெற்றோருக்கு ரொம்ப ஆங்ஸைட்டி இருக்கும்போது, பெற்றோருக்கு டென்ஷன் இருக்கும்போது அது குழந்தைகளுக்கும் அந்த ஆங்ஸைட்டி வந்துடும். அது பிள்ளைங்க ஈஸியாக பிக்கப் பண்ணிடுவாங்க. ஆனால் பெற்றோர் ஆங்ஷியஸாக இருக்கும்போது அவங்க இன்னும் ஆங்ஷியஸாக ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி பெற்றோருக்கு நடுவில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் குழந்தைங்களுக்கு அந்த பயத்தில் ஆங்ஸைட்டி வரும். அது மட்டும் இல்லை, மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்குது பெற்றோருக்கு அப்படின்னாலும், பெற்றோருக்கு எதுவும் ஆயிருமோ, இல்லைன்னா எங்கள் தாத்தா பாட்டிக்கு எதுவும் ஆயிருமோ, அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்களே அப்படின்னும் குழந்தைங்களுக்கு ஆங்ஸைட்டி வந்துடலாம். அதனால சில குழந்தைங்கள் நான் ஸ்கூலுக்கு போனேன்னா நான் வீட்டுக்கு வரும்போது அவங்க இருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு கூட அவங்களுக்கு சப்கான்ஷியஸாக ஆங்ஸைட்டி வந்துக்கிட்டே இருக்கலாம். அதையும் மனசில் வச்சுக்கோங்க. இப்போது ஆங்ஸைட்டி குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாகும் போது பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸாக ஸ்கூலில் இருக்கலாம். ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கலாம் குழந்தைங்க. பெரியவங்க கூட ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. அது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்மளும் ஆங்ஷியஸாக இருக்கும்போது சும்மா உட்கார்றதுக்கு போல இப்படி பேஸ் பண்ணுவோம் சில நேரம் இல்லையா, நடப்போம் இப்படி நடப்போம் அப்படின்னு போய் நான் உட்கார முடியாது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் இருக்கும். அவங்க அதனால கிளாஸில் டிஸ்டர்ப்டிவாக இருக்கலாம், சண்டைகளுக்குள்ளே இன்வால்வ் ஆகலாம். ப்ளே கிரவுண்டில், கிளாஸ் ரூமில் டீச்சர் அவங்கள திட்டலாம். சும்மா ஏன் நடக்கிற, ஏன் சும்மா உட்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதை சில வேளை ADHDன்னு நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் அண்டர்லைங் ஃபேக்டர் ஆங்ஸைட்டியாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு ஆங்ஸைட்டி இருக்கும்போது வயிறு வலி வரலாம், தலைவலி வரலாம், தலை சுற்றுதும்பாங்க, காதில் இறைச்சல் வருதும்பாங்க, டயரியா வரலாம். இந்த மாதிரி உடம்ப அதை பாதிக்கலாம். தூங்கும்போது தூக்கத்துலேயும் பிரச்சனைகள் வரலாம். தூங்க வச்ச பிறகு அது அதிகமாக அவங்க எழும்பி நடுவில் உங்களை எழுப்பலாம். எனக்கு பயமாக இருக்குதுமா, எனக்கு பயமாக இருக்குது அப்பா, என்ன செய்யன்னு சொல்லுங்கள் அப்படின்னு வரலாம். சில குழந்தைங்களுக்கு ஸ்கின் ரேஷஸ் வரலாம். அடல்ட்ஸ்க்கும் ஸ்கின் ரேஷஸ் வரலாம். ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது சிலருக்கு ஸ்பெசிஃபிக் ஃபோபியாஸ்னு வரும். அதாவது ஏதாவது ஒரு பூச்சி இல்லைன்னா வேறு ஏதாவது பார்க்கும்போது இது பாம்பு அந்த மாதிரிலாம் பார்த்து ரொம்ப அளவுக்கு மேலே பயப்படுறது. இல்லைன்னா அது இல்லாமல் இருக்கும்போதும் ஐயோ அது வந்துடுமோ அப்படின்னு பயப்படுறது. அது ஸ்பெசிஃபிக் ஃபோபியாஸ். குழந்தைங்களுக்கும் இருக்கலாம், பெரியவங்களுக்கும் அது வரலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆங்ஸைட்டி இருக்கும்போது OCD லெவலுக்கு போயிடும். அது வேறு டாபிக். ஆனால் அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த OCD லெவல், அதாவது ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். அதுக்கு அவங்க மனசில் தாட்ஸ் திரும்ப திரும்ப அந்த ஆங்ஷியஸ் தாட்ஸ், ஐயோ இது இப்படி நடந்தணும், அதை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, நான் இப்படி பண்ணால் தான் அது கண்ட்ரோல் பண்ண முடியும், அப்படி பண்ணால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு திரும்ப திரும்ப மனசில் ஓடுறதுனால அவங்க நிறையா விதமான பிஹேவியர்ஸ் டிஸ்பிளே பண்ணுவாங்க.
இப்படி தான் நான் நடக்கணும், இல்லைன்னா இப்படி தான் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கணும், இல்லைன்னா இதை 4 முறை நான் தொட்டணும், இல்லைன்னா 3 முறை தொடணும், இதுக்கு இல்லைன்னா கையை ரொம்ப கழுவிக்கிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப. இதெல்லாம் ஓசிடி டைப் பிஹேவியர்ஸ். அது ரொம்ப ஆங்ஸைட்டி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட் ஆகும்போது ஓசிடிக்கு போகலாம். இது பெரியவர்களுக்கும் இருக்கலாம், குழந்தைகளுக்கும் இருக்கலாம். அந்த லெவலுக்கு போகும்போது அது ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணும், ஹெல்த்தை இன்னும் அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட் டைமில் இவ்வளோ நீங்கள் கற்றுக்கொள்வது போதும். சின்ன பிள்ளைங்களுக்கு ஆங்ஸைட்டி இருக்கும்போது மிக முக்கியமானது குடும்பத்தில் உள்ள சிச்சுவேஷன் பார்த்துக்கோங்க. அது நல்லா காமாக இருக்கிற மாதிரி வைங்க, திட்டாதீங்க. ஆங்ஸைட்டி ஓசிடி எஸ்பெஷலி இருக்கும்போது கோபம் கூட அதிகமாக வரலாம் அந்த குழந்தைங்களுக்கு. ட்ரெயினுங்கிற மாதிரியே செய்யலைன்னா ரொம்ப கோவப்படலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த பயம், அது இப்படி பண்ணலைன்னா அது வேறு எதுவும் ஆயிருமோங்கிற பயம் வந்துடும், அதனால கோவம் வரலாம். ஸோ இந்த கோவம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாம் குழந்தைங்களுக்கும் இருக்கலாம், பெரியவங்களுக்கும் இருக்கலாம். போன தடவை நம்ம பண்ண ப்ரீதிங் எக்ஸசைஸ் நீங்கள் குழந்தைகள் கூட சேர்ந்து பண்ணலாம். பிறகு மற்ற நல்ல ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள் குழந்தைங்கள் கூட. அவங்க கூட நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, அவங்களுக்கு எவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்குறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுடைய ஃபீலிங் ஆஃப் சேஃப்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். இது எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக எதுவும் காரணம் இருக்குதா அந்த ஆங்ஸைட்டிக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படி எதுவும் காரணம் இருந்தால் அதை அட்ரெஸ் பண்ணணும். தெரப்பி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக தெரப்பியும் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு உங்களோட சேர்த்து. ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இதை கேட்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரங்களில் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, எந்த பிரச்சனை இருந்தாலும், என்ன கலக்கம் இருந்தாலும் கர்த்தாவே, எங்கள் குடும்பத்தில் நீர் அமைதியையும் ஆறுதலையும் அன்பையும் நிலவிற்க நீர் கிருபை செய்யும் கர்த்தாவே. உம்மிடத்தில் வேண்டுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் காலமே எழும்பி உம்முடைய முகத்தை பார்த்து ஆண்டவரே, எங்களையும் எங்களுக்கு நீர் கொடுத்த குழந்தை பொக்கிஷங்களையும் கர்த்தாவே உம்முடைய கரங்களில் நாங்கள் சமர்ப்பித்து, உம்முடைய தைரியத்தை நாங்கள் எங்களுக்குள்ளாக அதை உணர்ந்து கர்த்தாவே, நாங்கள் விசுவாசத்துடன் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல நீர் கிருபை தாரும். நாங்கள் பெற்றோராக எங்கள் குழந்தைகளுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டுமோ அதுக்கு எங்களுக்கு சரியான பலனை தாரும். திட மனதை எங்களுக்கும் எங்கள் குழந்தைக்கும் நீர் தாரும். உம்மை நம்பி உம்முடைய நம்பிக்கையிலே சார்ந்து கர்த்தாவே முன்னால் நாங்கள் போக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. சிகரம் தொடும் புறாக்கள் என்ற சென்ற 2 வார நிகழ்ச்சியில் தீனாலை குறித்து, தீனாளது குடும்ப பின்னணி, அவளது தன்மையும் ஆவலும், அவளது தகப்பனது தவறு, அவளது வேலையின்மை, அவளது ஈர்ப்பு, அவளது உடன்பாடு என்ற 6 குறிப்புகளை கேட்டோம். 7வது தீனாளின் மேல் சீகேமின் பிரியம். ஆதியாகமம் 34:3 அவனுடைய மனம் யாக்கோபின் குமார்த்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாயிருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான், கண்டதும் தீட்டுப்படுத்தினான். அதன்பின் சீகேம் அவளை நேசித்தான், அவளது மனதுக்கு இன்பமாய் பேசினான், கண்டதும் காதல் கொண்டு பெண்ணை ஈர்க்க இன்பமாக பேசுபவர்களிடம் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். பேச்சினால் விழுந்து போகிறவர்களும் உண்டு. தீட்டுப்படுத்திய பின்பு தன் வீட்டில் வைத்து கொண்டு தனது பிரியத்தை சீகேம் வெளிப்படுத்தினான். அவளது நடத்தையும் வார்த்தைகளும் நடந்ததற்கு சாட்சி கூறின. தன் தகப்பன் ஏமோரிடம் அந்த பெண்ணை தனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான். சீகேம் தான் செய்தவற்றிற்கு பிரயாச்சித்தமாகவும் தீனாளை மனைவியாக கொள்ளவும் எதையும் கொடுக்க தயாராயிருந்தான். ஆதியாகமம் 34:11-12 சீகேமும் அவள் தகப்பனையும் அவள் சகோதரியும் நோக்கி, உன் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும், நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன். பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொல்படி தருகிறேன். அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான். யூத சட்டம் தவறு செய்தவனுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது. கர்த்தர் மோசேக்கு கொடுத்த நியமங்களின்படி உபகமம் 22:28-29 நியமிக்கப்படாத கன்னியாஸ்திரியாகிய ஒரு பெண்ணை ஒருவன் கண்டு கையை பிடித்து அவளோடு தவறான உறவு கொள்கையில் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால், அவளோடு தவறான உறவு கொண்ட மனிதன் பெண்ணின் தகப்பனுக்கு 50 வெள்ளிக்காசை கொடுக்க கடவன். அவளை கற்பழித்தபடியினால் அவள் அவனுக்கு மனைவியாய் இருக்க வேண்டும். அவன் உயிரோடு இருக்கும் அளவும் அவளை தள்ளிவிடக்கூடாது. சீகேம் தான் தீட்டுப்படுத்தியவளையே தனக்கு மனைவியாக்கி கொள்ள வாஞ்சித்தான். 8வது தீனாளின் சகோதரனது கோபமும் பழிவாங்குதலும்.
தனது மகளின் நிலைமையை அறிந்த யாக்கோபு பேசாமல் இருந்தான். கோபமடைந்து செயல்படவில்லை. யாக்கோபு கோழை அல்ல, தன் பிள்ளைகள் வரட்டும் என்று காத்திருந்தான். யாக்கோபின் குமாரர்கள் இப்படி ஒரு காரியம் நடந்ததற்காக வெட்கப்பட்டனர், கொதித்தெழுந்தனர். தங்கள் சகோதரிக்கும் தங்கள் தகப்பனுக்கும் சொந்த ஜனங்களின் மத்தியில் கரை ஏற்படுத்தியதாக கருதினர். அதனால் சீகேமும் அவன் தகப்பனுக்கும் அவர்கள் வஞ்சகமாக மறுமொழி கொடுத்ததாக ஆதியாகமம் 34 அதிகாரம் 14-17 வரை கூறப்பட்டுள்ளது. விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது. உங்கள் ஆண்மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ண சம்மதித்தால் எங்கள் குமார்த்திகளை கொடுத்து உங்கள் குமார்த்திகளை கொண்டு உங்களோடே குடியிருந்து ஏக ஜனமாயிருப்போம் என்றனர். இது வஞ்சகமான பேச்சு என்று அறியாத சீகேமும் அவன் தகப்பனும் நல்லது என்று கண்டனர். ஆனால் சிமியோன் லேவி இருவரும் ஆண்மக்களை பலவீனப்படுத்தி அவர்களை மேற்கொள்ள இந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்தனர். ஏமோர் சீகேமின் சொல்லை கேட்டு அவர்கள் பட்டணத்து மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டனர். 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்டபோது தீனாளின் சகோதரனான சிமியோனும் லேவியும் பட்டயத்தை எடுத்து சீகேமையும் அவன் ஊர் ஆள் மக்கள் யாவரையும் கொன்று போட்டனர். அநேக நூற்றாண்டுகளாக அரபியர் கற்பழித்தலுக்கு மரணத்தை தண்டனையாக தருகின்றனர். பொதுவாக தண்டனை பெண்ணின் சகோதரன் மூலம் நிறைவேற்றப்படுகிறது. லேவியராகமம் 18:29 இப்படிப்பட்ட அருவருப்பானவைகளில் யாதொன்றை யாராவது செய்தால் செய்த அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள் என்று கூறுகிறது. இந்த துக்ககரமான காரியத்திலும் அனுகூலமான காரியம் என்னவென்றால் ஆதியாகமம் 33:19-20 தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 35:1-5 வரை தேவன் யாக்கோபை நோக்கி உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது தரிசனமான தேவனுக்கு ஒரு பலிபீடம் கட்டும்படி சொன்னார். யாக்கோபும் தன் அந்நிய தெய்வங்களை விலக்கி தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள சொன்னான். தேவன் இவ்வாறு கெட்ட சம்பவங்களை எல்லாம் நன்மையாக மாற்றி தந்தார். தீனாலை போன்று ஆண்களை கவரும் வண்ணம் ஜாடை காட்டி நடந்து கொள்ளும் தீனாக்கள் இன்றும் உண்டு. உலக பகட்டுக்கும் கவர்ச்சிக்கும் அடிமைப்பட்டு வீட்டில் தரித்திராதபடி பெற்றோரின் எச்சரிக்கைகளை உதறிவிட்டு பெரிய பட்டணங்களுக்கு காணாமல் போனவர்கள் அநேகர் உண்டு. மாற்றத்தை விரும்பியோ பெற்றோரின் கண்டிப்போ ஆண் பெண் நண்பரின் ஈர்ப்போ உலகத்தை சுற்றி பார்க்கும் ஆசையோ ஏதோ ஒன்று நல்ல பாதுகாப்பான வீட்டை விட்டு வெளியேறி மறுபடி வீட்டிற்கு செல்ல முடியாதபடி சிக்கலில் மாட்டிக்கொள்பவர்களும் உண்டு. இப்படி செல்லும் அநேகர் பாவத்திலும் குற்றங்களிலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தங்களது வாழ்க்கையை சீரழித்து போடுகின்றனர். இச்சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு வாழ விரும்பினாலும் தங்களை சரிப்படுத்திக் கொள்ள முடியாது பாவ வாழ்க்கையில் மூழ்கி போனவர்களும் உண்டு. கலாத்தியர் 6:8 தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை காண்பான் என்று கூறுகிறது. சீரழிந்து போன வாழ்வை சீராக்க முடியாது. ஆனால் சீரழிந்து போன ஆத்துமாவை சுத்தப்படுத்திக் கொள்ள உன் பாவங்களை மீறுதல்களை அறிக்கையிட்டு இயேசுவின் பரிசுத்த இரத்தம் உன்னை கழுவ இடம் கொடு. மத்தேயு சுவிசேஷம் 6:22 உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். 1 யோவான் 2:16 மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். பிரசங்கி 11:9-10 வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாமிசத்திலிருந்து தீங்கியும் நீக்கி போடு. இள வயதும் வாலிபமும் மாயையே. இந்த வசனத்தின் ஆரம்பத்தை கவனித்தால் வாலிபர்கள் தங்கள் விருப்பப்படி இருக்க அனுமதிப்பது போல தோன்றும். ஆனால் இறுதியில் செய்யும் பாவத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வசனம் தீங்கை நீக்கி போடு என்று கூறுகிறது. வாலிபனும் வாலிப பெண்களும் தங்கள் இருதயத்தையும் கண்களையும் காத்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இரண்டும் நம்மை பாவத்திற்கு தவறுகளுக்கு நேராக வழி நடத்தும். மத்தேயு 5:29-30 உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு.
உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடருள் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். நரகத்திற்கு செல்வதிலிருந்து தப்பித்துக் கொள்வது எவ்வளவு முக்கியமானது என்பதை இவ்வசனங்கள் தெளிவுபடுத்துகின்றன. இளம் பெண்களுக்கும் உரியது இந்த புத்திமதி. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 9-11 15 ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது வெளியேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கும் ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவள். 15 அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். வாலிப பிள்ளைகளை, விசேஷமாக வாலிப பெண்களை வைத்திருக்கும் பெற்றோர் அதிக கவனமுடன் பிள்ளைகளை பாதுகாப்பாக வளர்ப்பதில் தேவ ஆலோசனை பெற்று ஜெபத்தோடு வளருங்கள். இயேசுவை பற்றி கொண்டு சரியான பாதையில் செல்ல பிள்ளைகளை வழி நடத்துங்கள். வாலிப பெண்கள் தங்கள் வாலிபத்தை காத்து கொள்ள வேண்டும். பெற்றோர் மற்றும் பெரியவர்கள் சொல் கேட்டு புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆலயத்திற்கு செல்லுங்கள். வாலிபர் கூட்டங்களுக்கு சென்று கற்றுக்கொள்ளுங்கள். அனுதினம் வேதம் வாசித்து வேதம் கூறும் வழிகளையும் கட்டளைகளையும் கடைபிடித்து நலமானதை தேடிக்கொள்ளுங்கள். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் கூறுகிறது. அதனை கடைபிடித்து பெற்றோருக்கும் குடும்பத்தினருக்கும் கனத்தையும் கௌரவத்தையும் சம்பாதித்து கொடுங்கள். தேவ நாமத்திற்கு கனத்தையும் மகிமையையும் செரிக்கிறவர்களாக வளருங்கள். உங்களது வாழ்க்கை மூலம் மற்ற பெண் பிள்ளைகள் கற்றுக்கொண்டு வளரட்டும். உங்கள் வாழ்க்கை மூலமும் நடக்கை மூலமும் கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தீனாளது வாழ்க்கை வாலிப பிள்ளைகளுக்கு ஆண் பெண் எல்லோருக்கும் ஒரு எச்சரிக்கையாக அமைந்துள்ளது. உங்களது மனதையும் உடலையும் பரிசுத்தமாய் பேணிக் கொள்ளுங்கள். பாவம் செய்ய கண்களின் இச்சைகளுக்கும் மனதின் இச்சைகளுக்கும் இடம் கொடாதேயுங்கள். நடை உடை பாவனைகள் பிறரை கவரும் வண்ணம் இல்லாது பிறர் மதிக்கும் வகையில் இருக்க வேண்டும். உன் அழகும் இள வயதும் வாலிபமும் சிறிது காலம் மட்டுமே இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19-20 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெறும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இக்கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகியால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சரீரம் பரிசுத்த தேவனுடைய ஆலயம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் சரீரத்தாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக வாழ முயற்சியுங்கள். கண்களின் இச்சைகளுக்கு மனதின் இச்சைகளுக்கும் வாலிபத்தின் இச்சைகளுக்கும் வாலிப பெண்கள் தங்களை விலக்கி பாதுகாத்து கொள்வீர்கள் என்றால் சீக்கிரம் தொட முடியும். நாம் ஜெபிப்போம். அளவில்லாது எங்களை நேசிப்பவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, சோசரிக்கிறோம் கர்த்தாவே. தீனாளின் 3ஆம் பகுதியில் தீனாளின் மேல் சீகேமின் பிரியம், தீனாளின் சகோதரது கோபமும் பழிவாங்குதலும் குறித்து நாம் கேட்டோம். தீனாளது வாழ்க்கை மூலம் தேவரீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு தேவரீர் உதவி செய்யும். கற்றுக்கொண்ட காரியங்களில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பழிவாங்குதலும் உமக்குரியது என்று வேதம் கூறுகிறது. அதனை கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க, அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் திரையில் காணும் தொலைபேசி எண்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.